Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜிடெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா 2025ல ஒரு வீடியோ எப்படி வந்து ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சில டவுட் இருக்கும். நான் வந்து YouTube ஆப்ல அப்லோட் பண்ணா நல்லதா இல்ல OIT Studio ஆப்ல போய் அப்லோட் பண்ணா நல்லதா இல்ல வந்து நம்ம Chrome browser மாதிரி ஏதாவது browserல டெஸ்க்டாப் சைட் மோட்ல போய்ட்டு அப்லோட் பண்றது நல்லதா அப்படின ஒரு டவுட் இருக்கும். நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கு. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வருமா வராதா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க எங்க அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வியூஸ் வரது அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா எது நல்லது எது பெஸ்ட் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா YouTube ஆப்பை விடையும் OIT Studio ஆப்பை விடையும் நம்ம டெஸ்க்டாப் செட் மோட்ல போய்ட்டு அப்லோட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து YouTube ஆப்லயா இருக்கட்டும் OIT Studio ஆப்லயா இருக்கட்டும் அதுல வந்து அப்லோட் பண்ணும்போது கொடுக்க முடியாது. அதே வந்து நம்ம டெஸ்க்டாப் செட் மோட்ல போய்ட்டு அப்லோட் பண்ணோம்னா சில விஷயங்கள் நம்ம வந்து செட் பண்ண முடியும். இன்னொரு நல்ல விஷயம் இந்த டெஸ்க்டாப் செட் மோட்ல அப்லோட் பண்றதுனால என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா அந்த வீடியோ மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இருக்க வேற வீடியோவுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வியூஸ் வந்து கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இதுல தான் பண்ண முடியும். அங்க நம்ம YouTube ஆப்ல எல்லாம் பண்ணோம் அப்படினா நமக்கு அது பண்ண முடியாது. சோ அதுவும் என்ன அப்படிங்கறதும் வீடியோல நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்போ நம்ம வந்து டெமோ மூலமா பார்க்கலாம் ஒரு வீடியோ ப்ராப்பரா எப்படி வந்து அப்லோட் பண்றதுன்னு. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கூகுள்ல போய் studio.youtube.com இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் செட் மோட்ல போயிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணிக்கணும். நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றதுக்கு மேலே இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க அதை கிளிக் பண்ணி பண்ணலாம். இல்லை இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வருது. மீடியா பிக்கர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கு வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து டேபில் வந்து அப்லோட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஃபைல்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியா பிக்கர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேலரியில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் வீடியோ. ஸோ நம்மளுடைய கேலரி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரி பேஜில் வந்து போயிடும். ஸோ இங்கேருந்து உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறத எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து இந்த கைன் மாஸ்டர் இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி ரெடி பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ரெடி பண்ண வீடியோவை ஜஸ்ட் வந்து டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் வந்து ஆக ஆரம்பிக்குது. இதில் நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே 1 by 1 நம்ம கொடுத்துக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அதில் நிறைய செக்ஷன் வந்து மேலே வந்துருக்கு. இப்போ எனக்கு வந்து 5 வந்து காமிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஒன் மானிட்டைசேஷன், அப்புறம் வீடியோ எலிமெண்ட்ஸு, செக்ஸு, விசிபிலிட்டி இந்த மாதிரி இருக்கும். மானிட்டைசேஷன் வந்து கிடைக்காத சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கோ அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மானிட்டைசேஷனில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட்டில் வந்து கொடுக்கணும். நான் வந்து இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக டெமோவில் காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன டைட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். யூடியூப் வீடியோ அப்லோடு டைம் தமிழ்னு கொடுத்துருக்கேன். இன்னும் வேணும்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஒரு தமிழில் கூட ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பேன். அது வந்து நம்ம விருப்பம் தான். ஸோ முடிஞ்சவரை நம்ம வந்து 2 டைட்டில் கொடுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப பெரிய டைட்டிலாக கொடுக்காம சின்ன டைட்டிலாக ஒன்று தமிழில் இன்னொன்று இங்கிலீஷில் அந்த மாதிரி 2 டைட்டில் வந்து கொடுக்கலாம். நம்ம சேனல் பேர் கூட நம்ம டைட்டில் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டைட்டில் வந்து சும்மா ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய வீடியோ பற்றி ஒரு பேராகிராஃபே எழுதி கொடுக்குறதுனால கொடுக்கலாம். முடிஞ்ச வரை இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே வந்து எழுதுறது நல்லது. ஏன்னா வந்து அந்த யூடியூப் அல்காரிதம் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து கொண்டு காமிக்கும். அதுக்காக தான் தமிழில் எழுதுறதுனால எழுதிக்கலாம். ஏன்னா சில பேர் தமிழ்லாம் கூட சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டைம்லேயும் வீடியோ வந்து போகும். அதுக்காக எழுதிக்கோங்க. நான் இப்போதைக்கு டெமோவில் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் தான் வச்சுருக்கேன். நான் அதுக்கப்புறமா கூட அதை சேஞ்ச் பண்ணி மாற்றிப்பேன். அதனால சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹேஷ்டாக் வந்து கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம வீடியோக்கு சம்மந்தப்பட்டதில் ஒரு 4-5 ஹேஷ்டாக் வந்து கொடுத்துக்கலாம். இதில் ஹேஷ்டாக் வந்து எவ்வளோ கொடுக்கணும், எப்படி எழுதணும் அதெல்லாம் நம்ம வந்து தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஹேஷ்டாக் ஷிஜிடெக் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஹேஷ்டாக் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து அந்த ஹேஷ்டாக் வந்து இருக்குன்னா நமக்கு அது வந்து காமிக்கும். இப்போ நான் வந்து வீடியோ அப்லோடு டைம் அப்படின்னு கொடுக்கலாம்னு நினச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ அதை வந்து ஜஸ்ட் டச் பண்ணால் போதும் வந்துடும். இந்த மாதிரி ஹேஷ்டாக் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹேஷ்டாக் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர். இது வந்து நான் அப்லோடு டிஃபால்ட்டில் ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்கிறதுனால எல்லா வீடியோலையுமே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து வந்துடும். அப்புறமா தம்ப்நெயில்.
தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் கம்பேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 தம்ப்நெயில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் பெஸ்ட் எது அப்படிங்கிறத யூடியூப் வந்து செட் பண்ணிக்கும். இதுவுமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து டெஸ்ட் அண்ட் கம்பேர் தமிழ் ஷிஜிடெக் தமிழ் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வரும். இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட். இதுலேயே உங்களுக்கு வந்து யூடியூபே ஒரு தம்ப்நெயில் கொடுக்கும், அது வந்து வரும். இப்போ நான் வந்து அப்லோடு ஃபைலில் போயிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தம்ப்நெயிலில் வந்து தனியாக வந்து ஒரே ஒரு தம்ப்நெயில் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அப்லோட் ஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் என்னுடைய தம்ப்நெயில் வந்து இங்கே வந்து இருக்குது. நீங்கள் நம்ம இப்படியே டைரெக்டாக எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை ஆல்பம் வந்து கிளிக் பண்ணி நம்ம எந்த ஒரு ஆப்பில் வந்து அதை ரெடி பண்ணமோ அங்கே போய்ட்டு எடுக்க முடியும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த தம்ப்நெயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அப்லோட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து யூடியூப் சேனல் 2025 தமிழ் அதில் வந்து கொடுக்குறேன். நிறைய பிளேலிஸ்ட் நம்ம வச்சுருப்போம்ல, ஸோ அதில் வந்து அதுலேயும் இதிலையும் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு டன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து அப்லோடு டிஃபால்ட்டில் வந்து செட் பண்ணது தான். ஒருவேளை நீங்கள் பண்ணலைன்னா வீடியோவில் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ இந்த மாதிரி மேடு ஃபார் கிட்ஸா இல்லை வந்து நாட் மேடு ஃபார் கிட்ஸா அப்படின்னு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கான வீடியோவா இல்லையானு. இது வந்து குழந்தைங்களுக்கான வீடியோ கிடையாது, நார்மல் வீடியோ. ஸோ நான் வந்து நோ இட்ஸ் நாட் மேடு ஃபார் கிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறமா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவுமே கேட்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில். இது வந்து அந்த மாதிரி 18+ கண்டென்ட் கிடையாது. ஸோ நான் வந்து நோ அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே வந்து ஷோ மோர் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த வீடியோவில் ஏதாவது வந்து பெய்டு ப்ரொமோஷன் நான் வந்து பண்ணுறேன்னா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது இந்த வீடியோவில். ஸோ நான் வந்து டிக் மார்க் கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் ஏதாவது வந்து அந்த மாதிரி யார்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏதாவது அந்த வீடியோவில் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா டிக் மார்க் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்டு கண்டென்ட். இது என்னென்னா நம்ம இப்போ ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது மாதிரியெல்லாம் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வீடியோவில் நீங்கள் ஏதாவது காமிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுக்கணும். நான் வந்து அப்படி எதுவும் பண்ணலை, இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து நோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக் மார்க் அப்படியே கொடுத்து தான் வச்சுருக்கோம். அல்லோ ஆட்டோமேட்டிக் பிளேசஸ் இதெல்லாம் நான் கொடுத்து தான் வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக் கான்செப்ட் அதுவும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வீடியோக்கு சம்மந்தப்பட்ட டேக் தான் இருக்கணும். நான் இப்போ அப்லோடு டிஃபால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேக் ஆல்ரெடி இருக்குது, அது வந்திருக்கு. இது தவிர 2-3 டேக் நம்ம கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஷிஜிடெக் தமிழ் அப்படிங்கிறது கொடுக்குறேனே. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேர்டுகளில் இந்த மாதிரி ஸ்பேஸ் அப்படி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா கமா கொடுக்கணும். கொடுத்துட்டு வெளியே வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு டேகாக வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம டேக் வந்து எழுதிக்கணும். நான் வந்து இவ்வளோ தான் டேக் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 எழுத்துக்கள் வரை டேக் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிலே கீழே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், என்ற காமா ஆஃப்டர் ஈச் டேக். ஒவ்வொரு டேகும் கொடுத்துட்டு கமா கொடுங்க, அது உங்களுக்கு தனித்தனி டேகாக வந்து வரும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் அண்டு கேப்ஷன். இது வந்து வீடியோ லாங்குவேஜ் வந்து தமிழில் தான் இருக்குது. ஸோ நான் தமிழ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு லாங்குவேஜ்னா ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கேப்ஷன் சர்டிஃபிகேஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்புறமா ரெக்கார்டிங் அண்டு டேட் லொக்கேஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ ரெக்கார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இன்னைக்குள்ள டேட்டே கொடுத்துக்கலாம், வந்துடும். வீடியோ லொக்கேஷன் நான் எப்பவும் கொடுக்குறது கிடையாது, நீங்கள் வேணும்னா அதில் கூட கொடுத்துக்கோங்க. லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்களுடைய வீடியோ வந்து அடுத்தவங்க சும்மாவே எடுத்து போடலாம், ஒன்றும் உங்களுக்கு காப்பிரைட்டெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அந்த மாதிரிலாம்னா கிரியேட்டிவ் காமன் அது வந்து கொடுத்துக்கலாம். இல்லை என்னுடைய வீடியோ யாரும் போடக்கூடாதுன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அது வந்து கொடுத்துக்கலாம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டாயமாக நம்ம மாற்றிக்கலாம். மானிட்டைசேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து மாற்றிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு அலோ எம்பிடிங் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன், அதுக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இந்த அலோ எம்பிடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து வெப்சைட்லாம் எடுத்து போடுவாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு ஓகே அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். ஆனால் இந்த பப்ளிஷ் டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபீட் அண்ட் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுங்க. இது கொடுத்தா நமக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு இது வந்து இதாக இருக்கும். சப்போஸ் இந்த டிக் மார்க் நம்ம கொடுக்கலன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாம் சரியாக போகாது. சரியா? அப்புறமா ஷார்ட்ஸ் ரீமிக்சிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே அப்லோடு டிஃபால்ட்லேயே கொடுத்ததுனால எனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுச்சு. அதாவது என்னுடைய வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து ரீமிக்ஸிங் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அலோ இப்போ டோன்ட் அலோ அப்படிங்கிறது கொடுக்கலாம். இல்லை உங்களோட ஆடியோ மட்டும் எடுக்கலாம் அப்படின்னா அலோ ஒன்லி ஆடியோ ரீமிக்சிங் அதை வந்து கொடுத்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து எஜுகேஷன் தான் பழைய வீடியோஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா இப்போ இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ்னு சொல்லி ப்ளஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் எல்லாம் கூட ரிவ்யூ பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு எஜுகேஷன்லேயும் வரலாம், ப்ளஸ் வந்து டெக்னாலஜிலையும் வரலாம். அது நம்ம சாய்ஸ் தான் கொடுக்குறது. நான் அதனால இந்த மாதிரி மாற்றிட்டேன் இப்போது. அப்புறம் கமெண்ட்ஸ் இந்த ரேட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஆனில் தான் வச்சுருப்பேன் எப்போவுமே.
ஆஃப் பண்ண மாட்டேன். ஆஃப் பண்ணுறதுனா நீங்கள் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே ஆனில் வச்சிருக்கிறது நல்லது. மாட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரிக்டில் தான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்அப்ராப்ரியேட் கமெண்ட் எல்லாம் நிறையவே யூடியூப் வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். அதனால அந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். பேசிக் கொடுத்தீங்கனாலும் ஓகே. இந்த நன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்காதீங்க. நன் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கமெண்ட்டும் வந்து வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும்ல. அதனால ஹோல்டு ஆல் கமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் போயிடும். அங்கே போயிட்டு நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் பப்ளிக்கில் வந்து தெரியறது மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஷார்ட் பையில் எனக்கு டாப் வந்துருக்கு. அது நமக்கு சாய்ஸ் தான். டாப்னா டாப் வைக்கலாம், நியூஸ்னா நியூஸ் வைக்கலாம், எப்படி வேணாலும். அடுத்தது வந்து இந்த பாக்ஸ் ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ. நம்ம வீடியோவை எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கங்கிறது பப்ளிக்கில் தெரியணும்னா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க, இல்லைனா கொடுக்க வேண்டாம், உங்கள் சாய்ஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் அப்படின்னு இருக்கும். இது வந்து மானிட்டரைசேஷன் கிடச்ச சேனலுக்கு இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் உங்கள் வீடியோவில் விளம்பரம் வர உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, 8 நிமிஷத்தை விட அதிகமான வீடியோவில் மட்டும்தான் மிட்ரோல் ஆட் வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 8 நிமிஷத்தை விட சின்ன வீடியோ. இப்போ இதில் வந்து வைக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரைசேஷன் வந்து நம்ம ஆன் பண்ண உடனே எக்ஸ்ட்ரா வந்து இன்னொன்று வந்து வரும், ஆட் சூட்டபிலிட்டி அப்படிங்கிறது வரும். இது வந்து கம்பல்சரி கொடுங்க. இதில் தப்பாக எல்லாம் கொடுக்கக்கூடாது, கரெக்டாக தான் கொடுக்கணும். அதாவது நிறைய விஷயம் 1 by 1 உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்அப்ராப்ரியேட் லாங்குவேஜ், அடல்ட் கண்டென்ட், வயலன்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் வீடியோவில் இதில் சொல்லியிருக்க ஏதாவது விஷயம் நீங்கள் சேர்த்துருக்கீங்க, உங்கள் வீடியோவில் அது இருக்குது அப்படின்னா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இப்போ வயலன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே நிறைய இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வீடியோவில் ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்துல டிக் மார்க் வந்து கொடுக்கணும். டிக் மார்க்னு இல்லை, ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால ஜஸ்ட் நான் வந்து கீழே வந்துடுறேன். இது வந்து சும்மா நார்மலான ஒரு கண்டென்ட் தான், வேறு எதுவும் இல்லாதனால நன் ஆஃப் த எபவ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்மிட் ரேட்டிங் அப்படின்னு இருக்குது. இது வந்து சேஃப் ஃபார் ஆட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல உங்கள் வீடியோவில் நீங்கள் ஏதாவது வந்து உங்கள் சொல்கிறது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதாவது தவறான விஷயங்கள் இல்லைன்னா ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் ஏதோ ஒன்று இருக்கும்போது அதை நீங்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி சப்மிட் ரேட்டிங் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எல்லாம் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உண்மையாக சொல்லிடணும். என் வீடியோவில் இது இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா அப்படி வச்சா கூட சில நேரம் உங்களுக்கு வந்து $3 வந்துடும். அதுக்காக தான். இப்போ வந்து சப்மிட் ரேட்டிங் கொடுக்கலாம். கொடுத்த உடனே என்ன ஆகும்னா அது வந்து ரேட்டிங் வந்து சேவ்டுன்னு சொல்லி வந்துடுச்சு. ஆட் சூட்டபிலிட்டி பாருங்கள், அது இதாயிரும். நெக்ஸ்ட் வந்து வீடியோ எலிமெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணுறது. இதில் வந்து நான் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஒவ்வொரு இதாக பண்ணி அதை வந்து ஆட் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து ஆட்டோ ஜென்ரேட்டர் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இந்த சப்டைட்டில் வந்து தமிழில் வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ஆட் பண்ணுறது. உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாக கூட உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன். நான் வந்து ஒரு சில வீடியோஸில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறேன். தமிழில் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதையே வந்து இங்கிலீஷை வந்து மாற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி சில நேரம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் அப்படி பண்ணலை. அப்புறம் வந்து டேக் ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா யூடியூப் லோகோன்னு கொடுக்கலாம், ஏதோ ஒன்று கொடுப்போம். நம்ம சேனலுக்கு சம்மந்தப்பட்டதை நம்ம வந்து கொடுக்குறது நல்லது. கொடுத்துட்டு கோ கொடுக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் நம்ம வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து யூடியூப் பற்றி தான் சொல்கிறதுனால இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து டேக் ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் அது வந்து ஆட் பண்ணாமல் சும்மா டன் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வந்து இது மூலமாக எக்ஸ்ட்ராவாக வந்து வியூஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு வீடியோ முடிவிலையும் நீங்கள் வந்து உங்கள் சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ் பிளேலிஸ்ட் எல்லாம் எண்ட் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்கலாம். அதை வந்து ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் வியூஸ் வந்து கிடைக்கும். எப்படி கொடுக்கணும்னா இதில் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இப்படி இருக்கும். மேலே ப்ளஸ் போட்டுட்டு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ, பிளேலிஸ்ட்டு, சப்ஸ்கிரைபு, சேனல், லிங்க் இந்த மாதிரி காமிக்கும். இதில் எதை வேணாலும் நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனாக கொடுக்கலாம். ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட் அப்படின்னு வரும். அதாவது உங்கள் சேனலில் போட்டிருக்கிறதுல லேட்டஸ்ட்டாக என்ன வீடியோ அப்லோட் பண்ணீங்களோ அதுதான் இந்த இடத்துல வந்து மக்களுக்கு காமிக்கும். ஸோ கொடுங்க. மறுபடியும் அதை கிளிக் பண்ணி வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் வியூவர் அந்த மாதிரி வந்து வந்துடும். அதாவது அந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு எது வந்து நம்ம சேனல் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படிங்கிறத யூடியூபே எடுத்து கொடுக்கும். மறுபடியும் கிளிக் பண்ணி நான் பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன்.
நம்ம சேனலில் அப்லோட் பண்ண பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எலிமெண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எண்டு ஸ்க்ரீன் வந்து சேவ் ஆயிரும். உங்களுக்கு க்ரீன் டிக் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆட் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம வீடியோவில் சொல்லுவோம்ல, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து வேறு வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்கிறத நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கிறதுலே இடையிடையே கொடுக்குறது. ஸோ இதுக்கு அந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். வீடியோ, பிளேலிஸ்ட்டு, சேனல் லிங்க் எது வேணாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கார்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை வச்சுட்டு நீங்கள் வீடியோ, பிளேலிஸ்ட் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுக்க போகிறேன். பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் எல்லாம் வரும். அதில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா செட் ஆயிரும் உங்களுக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து இருக்குல்ல, அது நம்ம மூவ் பண்ணி எந்த இடத்துல வந்து கரெக்டாக நமக்கு அந்த வீடியோவை ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த லைனை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மேலே வந்து ப்ளஸ் போட்டுட்டு கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோ அந்த ஃப்ரேமில் காமிக்கல அந்த இடத்துலனா அந்த வீடியோடைய டைட்டில் அந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வரும். இப்போ வந்திருக்கு பாருங்கள். இதில் அந்த வீடியோ நான் ஜஸ்ட் டச் பண்ணேன் அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம கார்டு வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு மேலே சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் டிக் வந்து சேவ் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் நம்மளுடைய அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இது வந்து மாற்றிட்டு இன்னொரு டைட்டில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ அதனால இன்னொரு டைட்டில் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் பழைய டைட்டில் அப்படியே வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது பண்ணுறது அப்படின்னு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம டேக் ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்தது பாருங்கள் வந்திருக்கு. தம்ப்நெயில் வந்து கரெக்டாக வந்திருக்கு. 1 by 1 இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த ஷோ மோர் கொடுத்துட்டு இன்னொன்று வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னா இது வந்து மானிட்டைசேஷன் கிடச்ச சேனல்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ் தான், பண்ணணும் கம்பல்சரி கிடையாது. நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். இந்த இடத்துல எவ்ரிவேர் அப்படிங்கிறத கொடுக்காம மேக் திஸ் வீடியோ அந்த அவைலபிள் ஒன்லி ஆன் மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்பேன். இது எதுக்குன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம அதை கொடுக்கும்போது நம்மளோட வீடியோ எங்கெங்கே மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கோ அங்கே மட்டும்தான் அது வந்து ப்ளே ஆகுறது மாதிரி இருக்கும். ஸோ அது நான் கொடுக்குறேன். எவ்ரிவேர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ எல்லா இடத்துலையும் ப்ளே ஆகும். நிறைய வியூஸ் வந்து வரலாம், ஆனால் அதுக்கு ஏற்ற ரெவன்யூ வந்து வராது. ஆனால் இது கொடுத்தோன்னா நமக்கு வியூஸுக்கு ஏற்ற ரெவன்யூ வரும். அதனால எப்போ நான் இப்படி தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு விசிபிலிட்டி வந்து போய்க்கலாம். போய்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த செக்ஸ் கம்ப்ளீட்டட் நோ இஷ்யூ ஃபவுண்ட் அப்படின்னு வந்ததுனால நான் டைரெக்டாக பப்ளிக்கில் வச்சுட்டு உடனே வந்து சேவ் கொடுத்து பப்ளிஷ் வந்து பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் இந்த செக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து பப்ளிக்கில் போடக்கூடாது. அன்லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். அப்புறமா உங்களுக்கு அந்த செக்கிங் முடிஞ்சதுக்கு பிறகு பப்ளிக்கில் கொடுத்து பப்ளிஷ் வந்து பண்ணிக்கோங்க. சரியா? பப்ளிக்கில் கொடுத்து நம்ம பப்ளிஷ் மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிளாட்ஃபார்மெல்லாம் காமிச்சிட்டு இங்கே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு உடனே வந்து ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி ஒரு 1 or 2 daysக்கு பிறகு நம்ம வந்து ஷேர் பண்ணுறது நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்கள் உங்களுக்கு தோன்றது மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.